நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 15/2/2026 இப்போதான் முன்னையத்து நடந்த எக்ஸாம்ல டிஎன்பிசி எக்ஸாம்ல அளவியல்ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதை எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தாம கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போற மாதிரி தான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்க போறேன். அப்படி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலமுள்ள ஒரு தாழ்வாரம் உள்ளது. அந்த தாழ்வார பகுதி ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் சிமெண்ட் பூச ஆகும் செலவு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நார்மலா போனா 9th புக்ல இருக்கும். நார்மலா போனா ரொம்ப கஷ்டம். ஆனா எந்த ஃபார்முலாவும் இல்லாம சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன். இருந்தாலும் ஒரு கொஸ்டின் மூலமா தெளிவா சொல்றதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிட்டேன்னா 17/2/2028 அன்னைக்கு 2018 டிஎன்பிசி எக்ஸாம்ல நடந்த ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கேன். அதை படிக்கிறேன் பாருங்க. இதை முடிச்சுட்டு அதை சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. ஒரு கட்டிடத்தின் நீளம் 40 மீட்டர், அதன் அகலம் 20 மீட்டர். கட்டிடத்தை சுற்றி வேலி வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அகலத்திற்கு பாதை அமைக்கப்பட்டிருந்தால் பாதையின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். என்னன்னா இப்போ உங்கள் வீடு இருக்குங்க. உங்கள் வீட்டோட நீளம் 40 மீட்டர், அகலம் வந்து 20 மீட்டர்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக இது ஒரு வீடுன்னு நான் போட்டுடுறேன். சரியா? ஸோ இதான் உங்கள் வீடு. இதில் வந்து இது 40, நீங்கள் 40 எங்கே வேணாலும் போட்டுங்க, 20 எங்கே வேணாலும் போட்டுங்க. சரிங்களா? உங்களுக்கு மேபி நீளம் எது அகலம் எதுன்னு தெரியாதுன்னா பரவாயில்ல, அப்படியே போட்டுங்க இப்போதைக்கு. சரியா? ஸோ கீழே வந்து 40 வச்சுக்கிட்டேன், மேலே வந்து 20 வச்சுக்கிட்டேன். இதான் உங்கள் வீடு. உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்டு போடணும் அப்படின்னு பார்க்குறீங்க, வேலி அமைக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வேலை என்ன சொல்கிறாங்க பாருங்க. கட்டிடத்தை சுற்றி 1 மீட்டர் அகலத்துக்கு பாதை அமைக்கப்பட்டிருந்தால் பாதையின் பரப்பளவு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சுற்றி ஒரு காம்பவுண்டு போட போகிறேன், அல்லது வேலி மாதிரி. புரியுதுங்களா? இந்த வேலி போட்டுட்டேன். இதோட அகலம் சொல்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே ஒன்று தான் அகலம். என்ன சொல்கிறாங்க? 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இந்த 1 மீட்டருக்கு நீங்கள் ஒரு பாதை அமைச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை தான் சொன்னேன், வேலி போட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ இந்த பாதை இருக்குது இல்லை, 1 மீட்டருக்கு அகலம், அதோட பரப்பளவு என்ன? ஸோ உள்ள இருக்கிற கட்டிடத்தை கேட்கல, வெளியில இருக்கிற காம்பவுண்டோட பரப்பளவு கேட்குறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ என்ன கேட்குறாங்க, வெளியே காம்பவுண்ட் போட்டிருக்கீங்களா, அந்த காம்பவுண்டை எவ்வளோ தூரம் வழி நடக்கிற மாதிரி விட்டுருக்கீங்க 1 மீட்டருக்கு. ஸோ இந்த வழியோட பரப்பளவு உள்ள இருக்கிறத கேட்கல. இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் கேட்டா புரியுதுங்களா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? முதல் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட். அப்படி கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இதில் நீளம் 40ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா ஒரு ஃபார்மேட் எழுதுறேன். அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை ஒய்ன்னு வச்சுப்போம். சரியா? ஒய். அதுக்கப்புறம் அதோட வெளியே இருக்கிற அகலம். சரிங்களா? சுற்றி வீட்டுக்கு வெளியே 1 மீட்டர் அகலத்துக்கு பாதை அமைக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதை இசட்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஐ மீன் அந்த 1 மீட்டர் அகலம் இருக்குதுல்ல பாதை, அதோட பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, இது பாருங்க, கொடுக்குற எக்ஸு ஒய்யையும் கூட்டிங்க, ப்ளஸ் இப்போ எதை கேட்குறாங்க, அந்த வெளியில் இருக்குது இல்லை, அதுதான் நம்ம இசட்னு வச்சுருக்கோம்ல, அந்த இசட்டா கூட ஜஸ்ட்டு 2 பெருக்கிங்க, வேற ஒன்றும் கிடையாது. இசட்டா கூட 2 பெருக்கி கூட்டி முடிச்சுட்டு இப்போ இசட்டோட 2 பெருக்குனீங்கள, அதையே வெளியும் பெருக்கிங்க 2 இசட். அவ்வளோதாங்க. புரியுதா? போடுறது மெத்தட் புரியுதா? இவ்வளோதான் ஃபார்மேட்டே. இதை அப்ளை பண்ணால் ஆன்சர். ஃபார்முலா இது வந்து ஃபார்முலா கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு ஷார்ட்கட் தேரி, அவ்வளோதான். ஸோ அப்போ என்னென்னா, இப்போ 40 மீட்டரா, எக்ஸ் 40, அதை கூட்டிங்க. 40 ப்ளஸ்ஸு அகலம் வந்து 20. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வெளியில் இருக்கிறாங்களோ 1 மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ இசட்டோட வேல்யூ 1, 2ஓட 1 பெருக்குன்னா 2 தான் வரும். அந்த 2 இப்படி எழுதிங்க. புரியுதா? தெளிவாகிடுச்சா? ரைட்டு. நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு வெளியே 2, இசட்டோட வேல்யூ 1 தான், அது பெருக்குன்னா ஒரு 2 தான் வரும். 2 போட்டுட்டு இவ்வளோதான். இப்போ சுருங்கின ஆன்சர். ஐ மீன் இந்த கூட்டி பெருகின ஆன்சர்.
இங்கே பாருங்க 40 கூட 20 கூட்டினா எவ்வளோ வருது? 40 50 60, 60 கூட 2 கூட்டினா 62, 62 கூட 2 பேருக்குன்னா ஆன்சர் 62 3 போட்டால் 6 6 12 120, ஒரு 4 124. ஸோ 124 பரப்பளவு. அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே பாருங்க 124, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா? என்ன ஃபார்முலா கிடையாது, கடகடன்னு போடலாம். கொஸ்டின் உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் புரிஞ்சு போச்சுன்னா அழகா என்ன பண்ணலாம், கொடுக்குற மதிப்பு எல்லாத்தையும் கூட்டிக்கணும். எந்த பரப்பு வெளியே கேட்குறாங்களோ அதான் கூட 2 பெருக்கிட்டு உள்ளார கூட்டணும், 2 பெருக்கிட்டு வெளியே பெருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? தெளிவாயிடுச்சா? சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பரப்பளவு 124 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த கேள்வியில இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லிட்டு நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். இந்த கேள்வியில் அடுத்த என்ன கேட்டிருக்கேன்னா இங்கே பாருங்களேன். இப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டிங்க. இன்கேஸ் இப்போ என்னன்னா, நான் இந்த வெளியே வந்து நடைபாதை போட்டிருக்கல 1 மீட்டர், இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் அடுத்ததாக அட்வான்ஸாக உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன். சரியா? 124 முடிஞ்சு போச்சு. பட் இப்போ என்னன்னா, இப்போ 2 மீட்டர் சாரி 1 மீட்டர் அகலப்பாதை இருக்குது இல்லை, அதில் நான் என்ன பண்ண போகிறேன், சிமெண்ட் போட போகிறேன். இல்லை என்ன பண்ண போகிறேன், ஏதாவது பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஏதோ ஒரு ஒர்க்கு செய்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒர்க்குக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 10 ரூபா. இப்போ நல்லா புரிஞ்சுக்க, நான் இப்படியே சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாதை அமைச்சிட்டேன், சுற்றி வந்து நடைபாதை அமைச்சிட்டேன். நடைபாதை வச்சுட்டு இப்போ வந்து அங்கே புல்லுலாம் முளைக்குது. ஸோ உடனே என்ன பண்ணிடலாம், ஒரு மேஸ்திரி வச்சு நம்ம சிமெண்ட் போட்டால் இன்னும் சூப்பராக ஆகிடுன்னு நான் யோசிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மேஸ்திரி கூட்டின்னு வந்து எப்பா இதுக்கு சிமெண்ட் போட்டு கொடு இந்த இதுக்கு, ஸோ அதுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சதுர மீட்டருக்கு 10 ரூபா கொடுங்க. எத்தனை சதுர மீட்டரோ நான் பூசி குத்துறேன், சிமெண்ட் போட்டு குத்துறேன்னு சொல்கிறாரு. புரியுதா? கான்செப்ட் புரியுதா? இப்போ எவ்வளோ செலவாகுன்னு கேட்குறாங்க. கொஷின் கேட்குற கேள்வி வந்து, இப்போ நம்ம வந்து நான் வேலி அமைச்சிட்டேன், இதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 10 ரூபா ஆகுதுன்னா மொத்தமாக எவ்வளோ ஆகுன்னு கொஷின் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வழக்கமாக இப்போ 124 கண்டுபிடிச்சிட்டிங்களா பரப்பளவு, இதாக கூட ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ சொன்னாங்க, 10 ரூபா. அப்போ நீங்கள் எத்தனை சதுர மீட்டர் இருக்குது, 124 சதுர மீட்டருக்கு. இதாக கூட எவ்வளோ, ஒரு சதுர மீட்டர் 10 ரூபா. அப்படியே 10 பெருக்குங்க, அப்போ 1240 ரூபா. அவ்வளோதான் ஆன்சர். இது ரூபா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்டி போடணுன்னா மேஸ்திரி கூலி 1240 ரூபா. இதெல்லாம் நீங்கள் வீடு கட்டும் போது இதெல்லாம் பார்ப்பீங்க. சரிங்களா? ரியல் லைஃப்லேயே இப்படி தான் கணக்கு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். கான்செப்ட் புரியுதா? ரைட்டு. இப்போ என்ன சார் இம்மா நேரம் மூச்சு பூச்சின்னு சொல்லிங்கிறீங்களே, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ தான் 15/2/2026 நடந்த கொஷினை பார்க்க போகிறோம். 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலத்தில் ஒரு தாழ்வாரம் இருக்குது. ஸோ அந்த தாழ்வாரத்தின் பகுதியை ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா சிமெண்ட் பூச ஆகும் செலவு. பார்த்தீங்களா? அதுக்கு தான் போன கொஸ்டின் நேரம் மொக்க போட்டேன். இப்போ என்னன்னா, தாவாரம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெளியே நம்ம தாவாரத்தில் பார்த்துன்னுக்கிறேங்க, தாவாரத்தில் செடி வச்சிருக்கீங்க, தாவாரத்தில் துணி துவச்சிட்டு இருக்கீங்கலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி என்னென்னா, அங்கே பாருங்க, புரியுத கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அப்படியா சொல்கிறேன் வாங்க, சொல்லிட்டு போகிற கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது என்னென்னா, 9 மீட்டர் நீளம் 7 மீட்டர் அகலத்தில் ஒரு அறை இருக்குதாங்க. சரி, இதான் அறை. ஓகே, ரைட்டு. இதில் வந்து நீங்கள் தோராயமாக அளவு போட்டுங்க. இது மீட்டரா? 9 மீட்டர் நீளம், 9க்கு இது 7. சரியா? ஓகே. இப்போ என்னென்னா, இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஒரு அறைக்கு வெளியே 3 மீட்டருக்கு சீரான ஒரு தாவாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வைக்கலாம்ல, இதானே தாவாரம் இப்படி கூட வைக்கலாம்ல. இல்லை சார் எங்கள் வீட்டில் தாவாரம் இது மட்டும்தான் இருக்கும். சரி, இதுவும் வெளியே தானே வருது. ஓகே, டன். எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இது இங்கே பாருங்க, நான் டயக்ராம் கூட மாற்றி காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் தாவாரம் இப்படி தான் இருக்கும் வெளியே அப்படின்னு சொன்னாலும் ஓகே. இல்லை சுற்றி இப்படி தான் எங்கள் வீட்டில் தாவாரம் இருக்கும் அப்படின்னாலும் ஓகே. ஓகேவா? பட் வெளியே தான் கொஷின், வீட்டுக்குள்ளே கொஷின் கிடையாது, வெளியே தான் கேள்வி. அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்க, தாவாரத்தோட 3 மீட்டர்ன்றாங்க. ஸோ இதோட அகலம் வந்து 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ சீரான அகலம் மொத்தம் அதுதான் அப்படி சொல்லிட்டேன். ஓகே. அப்படி தாவாரம் இருக்குது. இந்த தாவாரத்தில் அந்த பகுதி இருக்குல்ல, தாவாரத்தோட பகுதி,
அதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க சிமெண்ட் பூச. அப்படின்னா மொத்தம் எவ்வளோ செலவாகும்? இதாங்க கேள்வி. புரியுதா? இப்போ பாருங்க, போன கொஸ்டினே தான் இதுவும். அதாவது உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குதுங்க, நீளம் வந்து 9 மீட்ரு, அகலம் வந்து 7 மீட்ரு. இதுக்கு நீங்கள் தாவாரம் வெளியே வச்சுருக்கீங்க. அந்த தாவாரத்தோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர், இல்லை அகலம் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வெளியே வந்து 3 மீட்டர் அகலம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. இப்போ என்ன கேள்வின்னா, இப்போ அதோட பரப்பளவு கேட்டாங்கன்னா போன கொஸ்டினில் பார்த்த மாதிரி நம்ம முதல்ல பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் ஆகும் சிமெண்ட் பூசுன்னு சொல்கிறாங்க. ஸோ பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அந்த 15 பேர்கிட்ட ஆன்சர். அவ்வளோதான், டக்கு டக்கு டக்குன்னு போடலாம். தேரி புரியுதுங்களா? இது ரொம்ப ஈஸி, 9th புக்கில் இருக்குது. சரியா? ஸோ இது கணக்கு நம்ம நடத்துவோம். நிறைய கணக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது அசால்ட்டாக நீங்கள் போட்டுருவீங்க. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ ஒரு ஃபார்மேட்டு, நீளத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அகலத்தை ஒய்ன்னு வச்சுக்கலாம், அப்புறம் வந்து வெளியில் இருக்கிற அகலம் வந்து இசட்னு வச்சுக்கலாம். இதான் வெளியே. சரியா? வெளியில் இருக்கிறதுக்கு இசட் வைங்க, ஏன்னா அதோட தான் 2 பேர் இருக்கணும். இப்போ நான் இதோட முதல் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், 15 அளவு பெருக்கணும். ஏன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, முதல் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், அதாவது எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய்யு ப்ளஸ்ஸு 2z ப்ராக்கெட்டு 2z பெருக்கணும். அவ்வளோதாங்க. ரைட்டா? புரியுதுங்களா? இது 2z. சரிங்களா? இப்படி ஒன்றா வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 9. ஒய்யோட வேல்யூ என்ன, 6 7. சரி, 7 ப்ளஸ்ஸு இசட்டோட வேல்யூ 3. 3 2 3 2 6. அவ்வளோதான். சரியா? இன்ட்டு இங்கே பாருங்கள், இசட்டோட வேல்யூ 6. ஒரு 6 இல்லை இசட்டோட வேல்யூ 3 தானே, சாரி, இசட்டோட வேல்யூ 3, 3 2 பேருக்குன்னா 6. கரெக்டாக பாருங்கள், கரெக்ட். இப்போ முதல் கூட்டிடுங்க, அதுக்கப்புறம் இப்போ ஏன்னா போர்ட் மாஸ் விதி பிரகாரம் பிராக்கெட்டை முடிச்சுட்டு தான் பெருகணும். அதான் ரூல். நீங்கள் பாட்டு பெருகிட்டு பிராக்கெட் ஒர்க்கை செய்யக்கூடாது. அப்போ 9 கூட 6 கூட்டினா என்ன வரும், 9 15, 15 7 கூட்டினா 22 அப்படின்னு வரும். 22 கூட 6 பெருகணும். அவ்வளோதாங்க. 22 6 பெருகுனா 20 6 பெருக்கு ரொம்ப ஈஸி. 1 6 6 12 120ன்னு வரும். அப்புறம் 1 6 6 12 கூட்டினா 2 3 1 132 அப்படின்னு வந்துருங்க. ஸோ 132 மீட்டர், சதுர மீட்டர். ஓகே, இதாங்க பரப்பளவு. இப்போ மேபி கொஸ்டினில் பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா, போன கொஸ்டின் இதில் கேட்டாங்க பார்த்தீங்களா, இதில் வெறும் பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா 132 தான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. கிளியரா புரியுதா? இப்போ மொத்தம் நீங்கள் 132 சதுர மீட்டர் இருக்குது. ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் சிமெண்ட் போடன்னு மேஸ்திரி சொல்லிட்டாப்ல. அப்போ உங்ககிட்ட 132 சதுர மீட்டர் இருக்குது. அப்போ இதோட 15 பெருக்குனா முடிஞ்சிருச்சு. ஸோ 132 15 பெருக்குங்க, ஆன்சர். அவ்வளோதாங்க. ஸோ 132. சரிங்களா? 132 கூட 15 பெருக்கணும். மேபி உங்களுக்கு 15 பெருக்கு தெரிஞ்சால் தாராளமாக பெருகிடுங்க. பெருக தெரியாதுன்னா 15 கூட எந்த நம்பரை பெருக்க போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. 132 தான் 15 பெருக்கணும், அதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுட்டேன். 0 போட்டுட்டு இப்போ என்ன கிடைக்குது, 1320 இருக்கா, இதை பாதியாக மாற்றுங்க. 1320 பாதியாக்குன்னா 660ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ அப்படியே கூட்டுங்க, இதான் ஆன்சர். பெருகு தெரிஞ்சால் பெருகிடுங்க. பெருகு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், எந்த நம்பர் 15 பெருக்கணுமோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டு அந்த நம்பரை பாதியாக்கி கூட்டணும். அப்போது 132, அதான் கூட ஒரு 0 சேர்த்தா 1320, அதை பாதியாக்கணும் 660. கூட்டுங்க, 0 6 ஒரு 2 6 7 8 6 8ன்னு வருமா, 8. அப்புறம் 9 1 1980 ரூபாய் அப்படின்னு வருதுங்க. ஸோ இப்போ போய் ஆன்சரை பார்க்கலான்னு பார்த்தா 1980 ஆப்ஷன் ஏ தான் சரியான. அந்த பையன் கூட யாரும் கரெக்டாக போட்டிருக்காங்கன்னா இதுவான்னு தெரியல, ஏதோ டிக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் சரியானது. எவ்வளோ எளிமையாக இருக்குது பார்த்தீங்களா? பட் நான் வந்து என்னங்க 13 நிமிஷமாக சொல்கிறேங்கன்னா சிம்பிள் ஷார்ட்கட். இதில் ஒரு 10 கணக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணன்னு வச்சுங்களேன், இந்த மாடல் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். நம்ம அளவியல் கிளாஸில் இதை எடுக்க தான் போகிறோம். சரியா? அதுக்கு தான் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? அடுத்த ஒரு அளவியல் கொஷின் பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது பாருங்களேன், ஒரு முக்கோணத்தின் உயரம் 30 சென்டிமீட்டர் அதிகரித்து மேலும் அடிப்பக்கம் 20 சென்டிமீட்டர் குறைந்தால் அந்த முக்கோணத்தின் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு கிளாஸை உங்களுக்கு நடத்துகிறேன்.
அளவியல்ல இந்த மாதிரி பர்சன்டேஜை கொடுத்துட்டாங்கன்னா எப்படி போடணும் அப்படின்னு ஒரு தனி கிளாஸை ஒரு 20-25 கொஸ்டின் இருக்குது. அந்த மாடல் ஃபுல்லாக நடத்துகிறேன். அதில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். இது என்னென்னா, ஒரு முக்கோணத்தோட உயரத்தை வந்து 30% அதிகரிக்கிறாங்க, அடிப்பக்கம் வந்து 20% குறைக்கிறாங்க அப்படின்னா அதோட பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும் கேட்குறாங்க. இது நம்ம அளவியல் கிளாஸில் எடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்க்ரீஸு, இன்னொன்று வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டிக்ரீஸு, அந்த மாதிரி கேட்டானா ஓகேவா. இல்லைனா இப்போ பாருங்கள், இந்த பேட்டர்னே சொல்கிறேன். இங்கேயும் அதிகரிக்குது இங்கேயும் அதிகரிக்குதுன்னு சொன்னாவோ, இல்லை இங்கே அதிகரிக்குது இங்கே குறையுதுன்னு சொன்னாவோ, இல்லை இங்கே முதல் குறையுது அடுத்தது அதிகரிக்குதுன்னு சொன்னாவோ, இல்லை ரெண்டுமே குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாவோ, நம்ம என்ன பண்ணோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100 இதில் அப்ளை பண்ண ஆன்சர். இதில் எக்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் 30%, ஒய்ன்றது ரெண்டாவது பர்சன்டேஜ் 20%. இதில் என்னென்னா, அதிகரிப்புன்னு சொன்னால் ப்ளஸ் போட்டுங்க, குறையுதுன்னு சொன்னால் மைனஸ் போட்டுங்க. அப்போ முதல் அதிகரிக்குது, அப்போ எக்ஸ் வந்து அதிகரிக்குது, அப்போ ப்ளஸ் 30. ஸோ அப்போ ப்ளஸ் 30. அதுக்கப்புறம் ஒய் வந்து 20% குறையுது, அப்போ மைனஸ் 20. இங்கே பாருங்கள், இங்கேயும் மைனஸ்ஸு இங்கே ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அங்கே இந்த இடத்துல சிம்பிள் வந்து இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் போகணும். ஆல்ரெடி பர்சன்டேஜ் கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு கொடுத்தா ப்ளஸ்ஸு, மைனஸு மைனஸ்ன்னு கொடுத்தா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு மைனஸோ இல்லை மைனஸ் ப்ளஸ்ஸோ மாறி மாறி கொடுத்தாங்கன்னா மைனஸ் தான் வரும். கரெக்டாக அது ஸ்கூலில் படிச்சிருப்போம். அடுத்து சிம்பிளே தேவையில்லை, அந்த 30யும் 20யும் மேலே பெருக்கி கீழே 100ஆல் வகுத்துட்டா முடிஞ்சிடுச்சுங்க. இது சுருக்குனா ஆன்சர். சுருக்கலாமா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், 1 3 3 2 3 6. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ப்ளஸ் 30ல் மைனஸ் 20 போனால் ப்ளஸ் 10ன்னு வரும். இங்கே மைனஸ், இங்கே என்ன இருக்குது 6, சரிங்களா. ஸோ இது மைனஸ் சிம்பிள், இதை பெருக்கினா 6 வருது. அப்போ ப்ளஸ் 10ல் மைனஸ் 6 போச்சுன்னா ப்ளஸ் 4ன்னு வரும், 4%. அவ்வளோதான் எங்கள் ஆன்சர். 4% ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஸோ ரொம்ப ஈஸி. பட் இதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன், அளவியல் கிளாஸ் எடுக்கும்போது போடுறேன், சரிங்களா. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அளவியலில் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஷார்ட்கட் போட முடியும். ஒரு உதாரணத்துக்கு 3 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2 கொஸ்டின் அசால்ட்டாக போட்டுடலாம். ஒரு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் 3 கேட்டாங்கன்னா, சரியா. பட் இதில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமில், ரெண்டுமே எளிமை தான். பட் இது நீங்கள் பார்த்தது மேபி புதுசாக இருக்கும் நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தேடு. பட் நான் அப்படி தான் சொல்லி கொடுப்பேன் அளவியல் கிளாஸில், சரிங்களா. அடுத்த வீடியோவில் நான் அடுத்த ஒரு தலைப்பு எடுத்து சொல்கிறேன். இந்த 15/2/2026 எப்படிலாம் கேட்குறாங்க, நம்ம எப்படிலாம் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோன்றத டீட்டெயிலாக டீகோட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.